ஐயா வணக்கம். என் நேம் பாண்டி. நான் வெட்டுவாங்கலேருந்து வரேன். சில கேள்விகள் கேட்கேன். நீங்கள் பதில் சொல்லும்போது சில நேரத்துக்கு நான் ஊடல திருப்பி கேட்டாலும் கேட்பேன், எதுவும் தப்பாக நினைக்காதீங்க. என்னோட கேள்வின்னா, அல்லாஹ்னா யாரு, இஸ்லாம்னா என்ன, மற்ற மதத்தவங்க இஸ்லாமுக்கு எதுக்கு வரணும்னு நீங்கள் நினைக்கிங்க? அதுதான் சொல்லுங்கள். அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, அல்லாண்டா யாரு, இஸ்லாம்டா என்ன, மற்ற மதத்தவங்க இஸ்லாத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது முதல்ல அல்லாண்டா யார் என்று இஸ்லாமிய நம்பிக்கைப்படி தான் நாங்கள் இதை சொல்ல முடியும். அல்லாண்டா யாருன்னு கேட்டால், இந்த அகில உலகத்தையும் படைத்த ஒருவன் இருக்கிறான். அவனுக்கு தாய் தந்தை கிடையாது, அவனை பெற்றவங்க யாரும் கிடையாது, அவனுக்கு பொண்டாட்டி கிடையாது, அதனால பிள்ளைகளும் கிடையாது, தாய் தந்தை இல்லாதனால அண்ணன் தம்பியும் கிடையாது, தனியாக ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் கடவுள். அவனுக்கு இயலாத எதுவுமே கிடையாது. அவனுக்கு நோய் கிடையாது, முதுமை கிடையாது, மரணம் கிடையாது, பலவீனம் கிடையாது, அவனுக்கு சாவு கிடையாது. அப்படியான சூப்பர் பவர். அவன் எதை நினைத்தானோ ஆகு என்றால் ஆகிவிடும். ஒரு உத்தரவு தான். இந்த பிரபஞ்சம் கூட வெடின்னு ஒரு உத்தரவு கூட உண்டானது தான். ஆகு என்று சொன்னால் ஆகிவிடும் என்ற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி படைத்தவன். உலகத்தில் என்னென்ன நடக்கிறது எல்லாத்தையும் ஒரு பதிவேட்டில் அவன் ரெக்கார்டு செஞ்சபடி தான் நடந்து கொண்டிருக்கிறது. அவனை மீறி எதுவுமே நடக்காது என்று ஒரு சூப்பர் பவராக ஒருத்தன் இருக்கிறான் என்று நம்புவதற்கு பெயர் தான் கடவுள். மற்ற கடவுளை இறைவன் சொல்வதற்கு இது வித்தியாசம் இருக்குது. மற்றவங்க ஒரு மனுஷனை கூட இறைவன்ருவாங்க, மனுஷனை கூட கடவுள்ருவாங்க, மழை தினத்தை சுமந்துட்டு இருக்கிறவங்க கடவுள்ருவாங்க. அல்லாங்கிறத சொல்லவே முடியாது. அல்லாங்கிற யாருக்கு சொல்ல முடியும்னா, எந்த மனிதனுக்கும், எந்த மகானுக்கும், எந்த சக்திகளுக்கும், எந்த பொருள்களுக்கும், எந்த உயிரினங்களுக்கும், உயிரற்றவைகளுக்கும், செத்தவனுக்கும் சொல்ல முடியாத, பயன்படுத்த முடியாத, அவனுக்கு மாத்திரமே பயன்படுத்த முடியக்கூடிய ஒரு சொல். இப்படி ஒருத்தன் இருக்கிறான் என்று நாங்கள் நம்புகிறோம். இது இஸ்லாம் சொன்னதுனாலே நம்புகிறோம். அறிவியல் பூர்வமாகவும் இப்படி ஒரு சூப்பர் பவர் இல்லாமல் இயங்க முடியாது என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் இப்படி நாங்கள் நம்புகிறோம். அந்த நாத்திய விவாதம் ஒரு செய்தி உங்களுக்கு தர சொல்கிறேன், அதை நீங்கள் பார்த்து அதில் தெரிஞ்சுக்கிறீங்க கூடுதல் விவரம். இதுதான் அல்லாஹ்ங்கிறது. இஸ்லாம்டா என்ன? இந்த அகிலத்தையும் படைத்த இறைவன் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு கேட்டால், முதல்ல ஒரு மனிதரை படைக்கிறான், ஒரு ஜோடியை. அவர் வழியாக மக்கள்லாம் பழகி பெறுகிறாங்க. அந்த ஜோடிக்கு என்ன செய்யறான்னு கேட்டால், ஆதம் அவருக்கு இதை செய்யி இதை செய்யாதே என்று கடவுள் கட்டளை போடுறாரு. என்னை மட்டும்தான் வணங்கணும், என்னால் படைக்கப்பட்டது வணங்கக்கூடாது, உன்னால் படைக்கப்பட்டது வணங்கக்கூடாது, உன்னையும் அவற்றையும் யார் படைத்திருக்கிறேனோ அந்த இறைவனாக என்னைத்தான் நீ வணங்க வேண்டும் என்று, நான் தான் எஜமா, நின்ன அடிமை, இதான் சொல்லி ஆதம் முதல் மனிதர் கடவுள் சொல்றாரு. சொல்லி சில இதை திங்கலாம், திங்கக்கூடாது, செய்யலாம், செய்யக்கூடாது என்று முதல் மனிதருக்கே கட்டளை போட்டார். அந்த கட்டளைகள் தான் இஸ்லாம். முகமது நபி கொண்டு வந்தது அல்ல இஸ்லாம். அவருடைய காலத்திற்கு பிறகு வந்தவர்கள் அவரையே கடவுளாக்கி விட்டார்கள், அவரையே சிலையாக்கினார்கள், அவரையே கும்பிட ஆரம்பித்தார்களா. இன்னொரு இறை தூதர் இது தப்பு, அவர் மனிதர் தான், அவர் கடவுள் இல்லை, அவரையும் உன்னையும் படைச்ச இறைவனை வணங்கு என்று அவர் சொன்னார். அவர் கொஞ்ச நாளைக்கு பிறகு அதையும் மாற்றிவிட்டாங்களா. அடுத்து ஒருத்தர் வர்றார். இப்படியே வந்து கடைசியா முகமது நபி அவர் காலத்தில் பார்த்தீங்கன்னா 360 சிலைகளை வணங்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு கடவுள். அந்த மாதிரி வணங்குற மக்கள்கிட்ட இது கடவுள் இல்லை, நீங்களா உண்டாக்கிட்டீங்க கடவுள்லையே, கடவுளை இறக்கி வச்சாரு, நீங்க தான் செதுக்குனீங்க, நீங்க தான் வடிச்சீங்க, நீங்க தான் வடிவம் கொடுத்தீங்க, நீங்க தான் கலர் பூசினீங்க, அப்ப நீங்க தான் கட்டி இதற்கு கடவுளாக முடியும். உங்களை படைத்தவன் கடவுளா, நீங்கள் படைத்துக் கொண்டது கடவுளா என்றெல்லாம் ஒரு அறிவுபூர்வமாக மக்களை சிந்திக்க வைத்தாரு. இது முகமது நபி சொன்ன புது விஷயம் கிடையாது. முதல் மனிதர் சொன்னார ஒரு இறைவன் இருக்கிறான்னு சொல்லி, அதுதான் இஸ்லாம். அதைத்தான் எல்லா இறை தூதரும், இயேசுநாதர் சொன்னதும் இஸ்லாம் தான், மோசே சொன்னது இஸ்லாம் தான், முகமது நபி சொன்னது அந்த இஸ்லாம் தான். அவர் கடைசி போயினும் யாரும் வரமாட்டாங்க. அவருடைய போதனைகள் பாதுகாக்கப்பட்டிருக்கிறதுனால இதுதான் இஸ்லாம்ங்கிற ஒரு மார்க்கம். இது ஒரு பேசிக்காச்சா. அடுத்து என்னன்னு கேட்டால், ஒரு இறைவனை நம்பிட்டோம், இந்த உலகம் ஒரு நாள் அழிக்கப்படும். இதான் மெயினான நம்பிக்கை. இஸ்லாத்தினுடைய பேசிக்கான விஷயம் என்னன்னு கேட்டால், இந்த உலகம் ஒரு நாள் மொத்தமாக அழிக்கப்படும். விஞ்ஞானிகளும் சாத்தியம் இருக்குன்னு ஒத்துக்கிறாங்க. இப்போ சில ஆண்டுகளில் அது பல லட்சம் ஆண்டுங்கிறான், இத்தனை ஆண்டு இருந்துட்டு போகுது. ஒரு நாள் இந்த உலகம் அழிக்கப்படும். சூரியன், சந்திரன் எல்லாம் தூள் தூளாக, சுக்கு நூறாக செதறி தூள் தூளாகி விடும் என்றெல்லாம் குரான்ல இருக்குது. எல்லாம் அழிக்கப்பட்ட பிறகு அவன் தன்னுடைய வல்லமையை கொண்டு அனைவரையும் திரும்ப உயிர்ப்பித்து எழுப்புவான். முதல் மனிதர் இருக்கார, அவரில் துவங்கி அழியும் போது இருந்தார்களே அவர்கள் வரைக்கும் எல்லாரையும் அனைவரையும் உயிர் கொடுத்து எழுப்பி இந்த உலகத்தில் நீங்கள் செய்த ஒவ்வொன்றையும் அவனை எடுத்துக்காட்டி
ஒவ்வொருத்தருக்கும் ஜிப்பு வச்சிருக்கேங்கிறான், அவனுடைய இதுல சாட்சி சொல்லக்கூடிய பதிவு வச்சிருக்கேங்கிறான். அதை எடுத்து அவன்கிட்ட படிச்சு காட்டி, நீ திருநியா, விபச்சாரம் பண்ணியா, கொள்ளையடிச்சியா, கொலை செஞ்சியா, கலப்படம் பண்ணியா, என்னை வணங்குற இடத்துல நீ கல்லு மண்ணெல்லாம் வணங்குனியா என்றெல்லாம் கேள்விகளை கேட்டு அவர் அந்த குற்றங்கள் அனைவருக்கும் தண்டனை கொடுப்பாரு, நல்லவர்களுக்கு சொர்க்கத்தை கொடுப்பாரு. அந்த வாழ்க்கைக்காகத்தான் இங்கே வாழணும். இந்த உலகத்து ஆதாயத்தை வாழக்கூடாது. நல்லவரை கடவுள் சோதிப்பார், எந்த அளவுக்கு நீ உறுதியாக இருக்கிறேன்னு பார்ப்பதற்காக சோதிப்பார். நான் இறைவனை ரொம்ப நம்புவது அருமையில் இருப்பேன், சாப்பாடு கஷ்டப்படுவேன். முகமது நபியே கஷ்டப்பட்டார். 2 நாள் 3 நாளைக்கு அடுப்பு பற்ற மாட்டாங்க வீட்டில், தண்ணியை குடித்து கொண்டு வாழ்ந்தார். அதெல்லாம் இந்த உலகத்தில் நான் கணக்கு எடுத்துக்கொள்ள மாட்டோம். முஸ்லீம்களை பொறுத்த வரைக்கும் இவர் செய்தியை சொல்லும், அடித்தாலும் உதச்சாலும் திட்டினாலும் ஊரை எதிர்த்தாலும் எங்களுக்கு இன்னொரு வாழ்க்கை இருக்குது. அங்கே நாங்கள் வெற்றி பெற வேண்டும், சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும். அந்த சொர்க்கத்திற்கு சென்று விட்டால் அழிவு கிடையாது, நிரந்தர வாழ்க்கை. இத்தனை வயசுல மரணம்ங்கிறது கிடையாது, முதுமை கிடையாது, என்றென்றும் இன்பமாக இருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. அதை மீறி நடந்தால் நரகத்தில் போட்டு என்றென்றும் கடவுள் தண்டிப்பாரு. இதெல்லாம் படைத்த கடவுளுக்கு திரும்ப படைக்கிறது கஷ்டம் கிடையாது. படைக்கிறது இப்போ கஷ்டம். இதை ஃபர்ஸ்ட் படிச்சவன் ரொம்ப சிரமப்பட்டிருப்பான். 2வது படைக்கிறவன் டை போட்டு ஊற்றி எடுத்துடலாம். 2வது படைக்கிறது ரொம்ப ஈஸி. நம்மளை முதல்ல கடவுள் படைச்சுட்டாரா, இதே மாதிரி இன்னொருக்கா படைக்கிற பெரிய விஷயமா? நம்ம ஒன்றும் இல்லாமல் தானே இருந்தோம். ஒரு 100 வருஷம் நீங்களாம் எங்கே இருந்தீங்க? எங்கேயும் இருக்கல. என்னவா இருந்தீங்க? என்னவும் இருக்கல. அப்போ ஒன்றும் இல்லாமல் இருந்த உங்களை படைத்த அந்த கடவுள் மீண்டும் ஒன்றும் இல்லாமல் போன பிறகு ஒரு ஆகண்டு ஆயிர போறீங்க. அவ்வளோ ரெக்கார்டு இருக்குது, நினைச்சே நடக்கக்கூடியது. அப்படியான ஒரு கடவுள் முன்னால் நிறுத்த போகணும் என்று நம்பி அந்த வாழ்க்கைக்காக இந்த வாழ்க்கையில் நேர்மையாக வாழணும். யாரையும் ஏமாற்றக்கூடாது, மோசடி பண்ணக்கூடாது, பிராடு பண்ணக்கூடாது, கலப்படம் பண்ண விசாரம் பண்ணக்கூடாது, மது அருந்தக்கூடாது. இதையெல்லாம் கடைப்பிடிச்சு நடந்தால் அங்கே வெற்றி, இல்லைன்னா வெற்றி இல்லை. இதனால தான் நாங்கள் வரதட்சணை வாங்க மாட்டோம். அந்த மாதிரியான தீமைகளிலிருந்து விலகி நடப்பதற்கு இந்த நம்பிக்கை எங்களுக்கு உதவியாக இருக்கிறது. இதாச்சு 2வது கேள்வி. 3வது, எல்லாரும் இஸ்லாத்துக்கு வரணும்னு விரும்புறீங்க இருக்கிறாங்க. விரும்பத்தான் செய்யணும். ஒவ்வொருத்தரும் அவர் சரின்னு சொல்வதற்கு எல்லாரும் விரும்பத்தான் செய்வார். ஒரு திமுக கட்சிக்காரர் என்ன செய்வார்? எல்லாம் திமுக வேணா நல்லது விரும்பத்தான் செய்வார். ஒரு அண்ணா திமுக காரர் என்ன செய்வார்? எல்லாரும் அண்ணா திமுக வேணா ஜெயலலிதா விரும்பத்தானே செய்வாங்க, அவர் விரும்பத்தான் செய்வார். ஒரு காங்கிரஸுக்காரர் எல்லாரும் காங்கிரஸ் வேணா நல்லதுன்னு விரும்பத்தான் செய்வாங்க. அந்த மாதிரி இது ஒரு நல்ல, அவங்க விரும்புறதுல ஒரு ஆதாயம் இருக்கும். அவங்க எது விரும்புவாங்க? எல்லாரும் அந்த கட்சிக்கு போனால் ஓட்டு போடுவீங்க, சீட்டில் உட்கார வைப்பீங்க, சம்பாதிப்பாங்க, அதுக்கு விரும்புவாங்க. நாங்கள் இது விரும்புகிறோம் என்று கேட்டால், நீங்கள் சொர்க்கத்துக்கு போகணும். நாங்கள் அரசியல் கட்சிக்காக விரும்பலை. நீங்கள் எல்லாம் வந்த உடனே தேர்தலில் போட்டிட்டு ஜெயிக்கிறதுக்காக விரும்பவில்லை, உங்களுடைய ஆதாயத்தை அடைய விரும்பவில்லை. நீங்கள் வந்துவிட்டால் நீங்கள் யாரையோ நீங்கள் தெரியாத நாங்கள் விட்டுட்டு போயிட்டுருக்கோம். உங்களிடத்து எந்த எதிர்பார்ப்பு? நாங்கள் என்ன விரும்புகிறோம் என்று கேட்டால், கடவுள் கண்டிப்பாக விசாரிப்பார், நாங்கள் நம்புகிறோம். அதில் நீங்கள் வெற்றி பெறணும். நீங்கள் அந்த ஒரு இறைவனை நம்பி அவனுடைய கேள்விகளை தப்பித்துக் கொள்வதற்கு ஆசைப்பட்டால் நீங்கள் வந்தால் நல்லதுன்னு விரும்புவோமே தவிர, மற்றவர்களை போல காசு கொடுத்து வேலை வாய்ப்பு கொடுத்து உருட்டி மிரட்டி அந்த மாதிரி எல்லாம் வேலைகள் நாங்கள் செய்ய மாட்டோம். ஆசைப்படுறோம் எல்லாரும் வந்தால் நல்லா இருக்கும். எதுக்கு ஆசைப்படுறோம்? நீங்களும் அந்த ஆதமுடைய போய் எங்கள் சகோதரன், எங்கள் கூட பிறந்த ஒரு தாய் தந்தைக்கு நம்ம பிறந்திருக்கோம். இப்போ நாங்கள் போகிற நல்ல வழி தெரியும் போது அந்த வழிக்கு நீங்கள் வந்தால் நல்லது நாங்கள் ஆசைப்படுறது தப்பா? அந்த மாதிரி ஒரு ஆசை எங்களுக்கு இருக்கிறது உண்மைதான். அதுக்கு காரணம் உலக ஆதாயம் கிடையாது. உங்கள்கிட்ட எந்த ஒரு பெரிதும் நாங்கள் எதிர்பார்க்கவும் போகிறது கிடையாது. நீங்கள் உங்களுடைய மறுமை வாழ்க்கைக்கு நீங்கள் வெற்றி பெறுவீர்கள். இதுதான் வேணும். ஏன் ஆசைப்படுறோங்கிற கூடிய பதில்.